Hello, ladies and gentlemen. This is Tyler back with another video review episode. Today, what we are going to see is you guys must have seen the thumbnail, obviously. So, இன்னைக்கு வந்து a 2-year anniversary of one of my favorite film. People are getting so emotional with this movie. Like, I can understand why this is happening. எவ்வளோ நாள் people have got so much attached to this movie. கம்ஃபர்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க, சோல்ஃபுல் ஃபிலிம், ஹோல்சம் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு people have got so much attached that people have been actually counting days since release. இவ்வளோ நாள் ஆயிருக்கு. 2 years of this film, 703 or something. What is it? I'm not good to, my brain is not mathing. That's not my problem. Okay. ஸோ 700 above days சம்திங் லைக் தட் அவ்வளோலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் வர எடிட்ஸ் லைக் they are making me fall in love with this film again and again and again. So yeah, and that's what made me do a video about the film. So yeah, already நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். Let's not stall around too long. Let's dive into the topic, shall we? ஹாய் நானா. அது வந்து எனக்கு எவ்வளோ பிடிச்ச படம்னா, I'll come with the thing why I have watched the movie அப்படின்னு சொல்லிட்டு. You see, 2023 is a very good year for film. But as a film of hell, I have watched a lot of movies, a lot of them turning as a very good movie actually, if you ask me. அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ அப்படி இருக்கும்போது, you know what was I doing? Um, I happened to watch lot of films. Lot of films were good at that particular year. 2025 மாதிரி இல்லை, 2025ல only few films are good. The most hyped filmஸ்லாம் அவங்களாம் ஒர்க் ஆகல. ஸோ எஸ், 2023ல இந்த கான்செப்டே வேறங்க. ஹைப்பான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு, நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ யா, அப்படி இருக்கும்போது 2023ல தான் ஐ வாட்ச்ட் another film, an English movie that's quite old. Okay, it stars Jim Carrey and Kate Winslet. அவங்க ரெண்டு பேர் நடிச்சு எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஆக்சுவலி. ஐ லவ்ட் இட். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தட்ஸ் அ வெரி ட்விஸ்டட் ஸ்க்ரீன் பிளே. ஸோ நான் இப்போ எதுக்கு அந்த படத்தை சொல்கிறேன்னா, if you guys loved Hi Nana, you guys should watch Eternal Sunshine. Okay, it's a very beautiful film. If you guys interested, obviously. So yeah. ஸோ அந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. நான் எப்படி பார்த்தா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இட்ஸ் ஹேப்பனிங் தி அதர் வே அரவுண்ட். தட்ஸ் ஹவு குட் ஹாய் நானாஸ். ஸோ யா, ஸோ அந்த படம் பார்த்து முடித்தேன். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு it was like very cool. நான் அதை பார்த்துட்டு I was talking to my uncle. He was like, yeah, அந்த டேரக்டர் எடுத்து நிறைய படம் இருக்கு, you should watch all of them அப்படின்னு சொல்லிட்டு he suggested me few things. நான் வந்து எட்டர்னல் சன்ஷைன் பார்த்து முடிச்சிட்டேன் அந்த இயர். டிசம்பரில் வந்து when I was like too stressed and something like that, I was working on an internship somewhere. I was away from my family. I was in a very down phase of myself, of my life. அப்படி இருக்கும்போது என்னன்னா, some of my family members, my cousins, my aunts were suggesting me this movie, Hi Nana. சொல்லி நீ பாரு, இட்ஸ் டூ ஹோல்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்சம்மா, சரி ஓகே பார்ப்போம், அப்படி என்ன ஹோல்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ லைக் நானிஸ் ஒர்க், ஐ லைக் நானிஸ் ப்ரீவியஸ் ஒர்க். ஐ லவ் ஜெர்சி. ஐ லவ் ஜெர்சி ஆஸ் ஜெர்சி வந்து அப்படி ஒரு டாப் லெவலில் இருக்குது. ஸோ ஜெர்சி இஸ் லைக் பர்ஃபெக்ட் ஃபிலிம் அந்த மாதிரி. Ante Sundarani, I liked it. I liked it very much. I don't know why it didn't go well in the theaters and all. I don't know. It should have received much more audiences than it already did. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Ante Sundarani was a really good film. ஒரு லவ் ஸ்டோரி நான் லீனியர் இதில் இருந்துச்சு. what more could you expect? அந்த மாதிரி இட்ஸ் வெரி ட்விஸ்டட் ஸ்க்ரீன் பிளே, ஃபுல் ஆஃப் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. வெரி மச் ஃபனி. அந்த மாதிரி தான் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ். ஸோ அது ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் he made தசரா. தசரா was hit. I don't know about Dasara and all. I don't know if it worked for any of my consumers. Oh yeah, I would like to use that word consumer அப்படின்னு சொல்லிட்டு, not audience. You are consuming my content, so yes, that's what I like to use. If you guys don't mind. After Dasara, this thing happened.
ஹாய் நானா வந்துச்சு. ஹாய் நானா வந்து எனக்கு அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அ ஹாய் நானா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆக்சுவலி. பியூட்டிஃபுல் ஃபிலிம் எப்படின்னா, இட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்பெஷல் ஸ்பாட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அந்த மாரி ஒரு படம். ஸோ அந்த மாரி படம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ வில் டெல் இன் அ தெலுங்குல ஊப்பிரின்னு ஒரு படம் வந்துச்சு. கார்த்தி நடிச்சது. தமிழ்ல வந்து தோழான்னு சொல்லுவோம். அந்த படம் இருக்கட்டும். அ மலையாளத்துல வந்து ஹிருதயம். அ ஐ டோன்ட் நோ if Shaurya did this particularly after watching ஹிருதயம் or what. அ ஹிருதயமோட மியூசிக் டைரக்டரும் அதே மியூசிக் டைரக்டர் தான் ஹாய் நானாக்கும் மியூசிக் பண்ணியிருப்பான். அது பார்த்துட்டு தான் நான் பார்த்தேன். ஐ லைக்ட் ஹிஸ் வொர்க் ஆக்சுவலி. His music was like it was giving much more elements. It was lifting up the film even more. That's what music's supposed to do. அந்த மாரி தான் அதான் அதான் மியூசிக்கோட வேலை என்ன? இட்ஸ் சப்போஸ் டு லிஃப்ட் த ஃபிலிம் a little bit. நாட் a little bit மேபி. நம்ம ஊர்லலாம் படமா மியூசிக்க மட்டுமே வச்சு படம் ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. அத பத்திலாம் நான் பேச விரும்பல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அந்த எனக்கு ஹிருதயமே வந்து இட்ஸ் a 10 on 10 ஃபிலிம். ஐ வுட் செட். ஐ வுட் டெல் இட்ஸ் a 10 on 10 ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஹாய் நானா பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் பார்த்தேன். ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம பார்க்கும்போது ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இட் ஆஸ் அ நானிஸ் ஃபேன். ஐ எண்ட் அப் கமிங் ஆஸ் அ மிருனால் தாக்கூர்ஸ் ஃபேன். I'm like, bro, how beautiful she was in the movie. The way she was showed in the movie, everything was beautiful. The way she was acting, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு பொறக்கிற குழந்தை மாஹிக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன உடனே, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே, ஷீல் பி அக்ராஸ் அக்ராஸ் கிளாஸ் ஸ்க்ரீன் இஃப் ஐம் நாட் ராங் இன் த ஹாஸ்பிட்டல். வந்து விராஜ்கிட்ட சொல்லிட்டு, யூ செட் திஸ் வுட் பி த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யர் லைஃப் ரைட் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஷீல் பிரேக் டவுன் த ஃப்ளோர் இட் செல்ஃப். இதுல வந்து வில் பி அதுல வந்து ஒரு பேன் அவுட் ஆகும். இதெல்லாம் ஐ வாஸ் லைக் ஃபீலிங் வாட் தே வர் ஃபீலிங். தட்ஸ் வாட் ஆடியன்ஸ் meant to feel. லைக் டைரக்டர் டிட் a wonderful job in this film. அங்க ஆடியன்ஸஸ் அங்க லைக் ஆக்டர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்களோ, அதே தான் ஆடியன்ஸ் நம்மளும் ஃபீல் பண்ணிருப்போம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. ஒவ்வொரு கட்டும் சரி, ஒவ்வொரு டைலாக்ஸும் சரி, ஒவ்வொரு தீம் மியூசிக், ஒவ்வொரு ஓஎஸ்டிஸும் சரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. Everything. Every actors did their own job. Did a very good job, in fact. ஆக்டர்ஸ்னா ஐ எம் இன்க்ளூடிங் ப்ளூட்டோ as well. ப்ளூட்டோனா அந்த டாக் கேரக்டர். ஓகே. அதுவுமே செம கேரக்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளூட்டோ இல்லைனா அந்த கதையே நடந்திருக்காது. நான் வந்து முதல்லயே ஸ்பாய்லர் வார்னிங் கொடுத்துறேன். ஸோ ப்ளூட்டோ என்னன்னா யஷ்னாவை பார்க்குது. யஷ்னா பார்த்துட்டு தான் ஓடியே போகுது. டுவர்ட்ஸ் யஷ்னா இட்ஸ் ரன்னிங். ஸோ யஷ்னா வந்து திரும்பி பார்த்துட்டு மாஹியை பார்த்துட்டு ஓகே ஷீ இஸ் நாட் ஃபீலிங் வெல், வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷீல் காம் டவுன் ப்ளூட்டோ அண்ட் தென் பிரிங் ஃபெச் ப்ளூட்டோ டு ஹர் டு மாஹி. ஸோ அப்படிதான் they'll reunite. அந்த மாதிரி தான் இருக்கும். And I don't know how many people have noticed this. Yashna happened to go to the club, despite of losing all her memories of the past life she lived with Viraj. She went to the same club without remembering anything. I don't know. She might have felt something by seeing the club and all, because that's where she was working, right? அவ வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு she was earning from it. அந்த மாதிரி இருக்கும். அந்த கிளப்புக்கே திருப்பி போய் பார்க்கும்போது அந்த கிளப் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அங்கதான் மாகி வந்து வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, ப்ளூட்டோவோட வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, அந்த ஸ்பாட்ல வந்து ப்ளூட்டோ வந்து யஷ்னாவை ஸ்பாட் அவுட் பண்ணி யஷ்னா டுவர்ட்ஸ் வந்து ஓடி போகும். ஸோ அந்த சீனிங் வந்து இவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது வந்து அப்போ நம்மகிட்ட காமிக்க மாட்டாங்க. ஆஃப்டர் எவ்ரிதிங் ஆஃப்டர் த என்டையர் ஃபிளாஷ்பேக் வாஸ் ஓவர் இன்டர்வெல்ல இருக்கும். இன்டர்வெல்ல இருக்கும்போது வி கெட் அ ட்விஸ்ட் தட் யஷ்னா வர்ஷா தான் யஷ்னா இஸ் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பாங்க. தட்ஸ் a ஸ்மால் வேர்ட் பிளே இன் இட். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது விராஜ் வந்து இப்படி கண்ணாடி எடுத்துட்டு இது உன் வேலை தானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோவை பார்த்து மிரட்டும். ப்ளூட்டோ இஸ் லைக் ஐயோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து லைக் அது சொல்லாது. அதோட மைண்ட் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்படி லே டவுன் பண்ணது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸோ
ஒவ்வொரு சீன்லயுமே ஒவ்வொரு ஆக்டருக்குமே என்னென்ன எமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். தட்ஸ் வை திஸ் ஃபிலிம் இஸ் சோ மேஜிக்கல். அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ யா ப்ளூட்டோவை பற்றி பேசணுன்றது. ப்ளூட்டோ அது ஏன்னு எனக்கு தெரியல. எந்த படம் எடுத்தாலுமே ஒரு பெட்டு இந்த டாகுக்கு வந்து பேர் வைக்கணும்னா ப்ளூட்டோன்னு பேர் வச்சுறாங்க. ஐ டோன்ட் நோ வை பீப்பிள் டூ திஸ் திங். ஈவன் ஜோயா டஸ் திஸ் திங் இன் ஃபிலிம். தில் டெக்னேதோட ப்ளூட்டோன் தான் பேர் வச்சிருந்தா. அதுக்கு அமீர் கானோட வாய்ஸை கொடுத்துருப்பா. ஐ டோன்ட் நோ ஹவு ஹவு வியர்ட் கேன் ஷி திங்க் லைக் தட். லைக் மை மைண்ட் வாஸ் ப்ளோன். அந்த நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் கதையே வருது. ஐயோ என்னையே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ இதுலயுமே இது வந்து நான் ரஷமோன் எஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். யூ யூ கைஸ் ஆப்வியஸ்லி நோ ரஷமோன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அது வந்து விருமாண்டியில சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரே கதை தான். ஒரே கதை தான். ஒவ்வொருத்தரோட டேக் என்ன அதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டேக் என்னன்னா ஹவு டு ஐ ஃபீல் அபவுட் இட். ஸோ ஐ எம் ஃபீலிங் திஸ் வே. இதை பார்த்துட்டு நான் இப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவாங்க. தட் வாஸ் தட் வாஸ் வெரி குட் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஈவன் யஷ்னாவோட சிஸ்டர் வந்து ஷீல் பி கமிங் ஒன்லி ஃபார் அ கப்புள் ஆஃப் சீன்ஸ். ஒன்லி ஃபார் கப்புள் ஆஃப் சீன்ஸ் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து இன் த பிகினிங் ஐ ஹேட்டட் யூ ஜஸ்ட் லைக் மை மதர் டிட் பட் லேட்டர் ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவா. வாட் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு விராஜ் கேட்கும்போது both of them will have a look at Mahi because she knows her sister. She knows her very well. She grew up with her for a whole life and அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ வந்து இப்படி இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்கா. ஒருத்தனை மேரேஜ் பண்ணி she had a baby with him அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆப்வியஸ் யூ ஷுட் ஹேவ் டேக்கன் கேர் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த சீனுமே நல்லா இருக்கும். அவங்க அதுல அந்த படத்துல வர ஓஎஸ்டிஸ் ஐயோ ஹேஷம் அப்துல்லா பத்தி சொன்னோம்னா ஓ மை காட் வாட் அ வண்டர்ஃபுல் பிஜிஎம். யூனோ வாட் அந்த படத்துல வர எல்லா சாங்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நிழலியே எனக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிச்சிருந்துச்சு. நிழலியே அண்ட் தென் ஓடியமா வந்து அதெல்லாம் லாஸ்ட் தான் வரும். மையாலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதே இது வந்து ஐயோ இது தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி ஒண்டர்ஃபுல் சாங். அது வந்து தேவர் கேப்சரிங் மூமெண்ட்ஸ். அது ஒரு மெமரிஸை வந்து அப்படி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். மையல் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு. why I'm saying this because அதுல வந்து they two are getting married. They two are like building their own career and their own life. அந்த மாதிரி இருக்கும். she is pursuing her own career, he is pursuing his own career. அந்த மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்காக எப்படி விட்டு கொடுத்து எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் கப்புலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டுல வந்து எனக்கு ஃபேவரட்டான சீன் வந்து அதுவும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுற சீன் தான். when he ties knot for Yashna, she'll be like I don't know if this was a cinematographer's take or the director's take அப்படின்னு சொல்லிட்டு. obviously it should have been the director's take because அவன் வந்து நாட் டைப் பண்ணும்போது யஷ்னா வந்து ஃபீல் பண்ணுவான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஐ வாஸ் லைக் இப்படியுமாடா காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் வாட் மேக்ஸ் அ மூவி மோர் தென் அ மூவி. பை சேயிங் திஸ் ஐ மீன் தட் இட் மேக்ஸ் த ஃபிலிம் மோர் ஸ்பெஷல். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இப்படி கேப்சர் பண்ண போய் தான் இட் மேக்ஸ் அஸ் மோர் ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஒரு சீன் சொல்லணும்னா ஐ வுட் டெல் யஷ்னா இஸ் ட்ரங்க் அண்ட் சோ இஸ் விராஜ். போத் ஆஃப் தம் வந்து சண்டை போட்டு ரெண்டு பேரும் படுத்துருவாங்க. they both get passed out. After getting passed out, Yashna will come. Not Yashna. I'm sorry. Mahi will come. Mahi will come to them. தூக்கத்தில் இருக்கும்போது யஷ்னாவை எழுப்பி will you stay with us forever அப்படின்னு கேட்கும்போது she'll nod her head. nod her head and then she'll sleep right away. மாஹியும் அவன் பக்கத்தில் அப்படியே படுத்துருவா. அது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். அது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இருக்கட்டும். the moment when Viraj describing Yashna to herself அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க ஒரு பொண்ணு, அவள் விட்டு வைட்டாலும் பரவாயில்ல, இன்னும் எதுக்கு அவளை இவ்வளோ லவ் பண்றீங்க? சரி இவ்வளோ லவ் பண்றீங்க ஓகே, அவளை பத்தின ஒரு ஃபோட்டோ கூட இல்லை ஒன்றுமே இல்லையா? அவளோட மெமரிஸோட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி கேட்கும்போது ஹீல் டெல் அவள் எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா? இப்படி ஒரு பிளாக்கான ஹேரு, அதுவும் இந்த சாண்ட் கலர்ல ஹேர் ஸ்கிரீன் அவளோட ஸ்கின் இருக்கும். இந்த சாரி கட்டிட்டு வருவா.
அதுவும் இவ்வளோ வெட்டா இருக்கும் அவனோட தலைமுடி. ஐ திங்க் இட் ஷுட் பி இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவ்ளோ பாயிண்ட் அவுட் பண்ணி டிஸ்கிரைப் பண்றது வந்து வீல் மேக் ourselves falling in love with the character அந்த மாதிரி இருக்கும். வித் த கேரக்டர் ஐ மீன் யஷ்னா. ஓகே. எவ்வளோ அழகா இருப்பானா இவ்வளோ அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பாயிண்ட் ஆஃப் த ப்ளூமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் சீனுமே நல்லா இருக்கும். தெர் இஸ் இஸ் ஒன் ஐகானிக் லைன் ஃப்ரம் த மூவி தட் ஐ லவ் திஸ். இதுதான் லவ்வா அப்படின்னு சொல்லுவா. இல்ல இதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போத் வில் கிஸ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபர்ஸ்ட் கிஸ் ஷேர் பண்ணப்பயும் சரி, காலேஜ்ல இருக்கும்போதும் சரி, பீச்ல இருக்கும்போதும் சரி. பீச்ல இருக்கும்போது ஷீ டேக்ஸ் த இனிஷியேட்டிவ். ஷீ இஸ் நாட் ஷீ ஷீ டஸ் நாட் ரிமெம்பர் எனிதிங் ஃப்ரம் ஹர் பாஸ்ட். பட் பட் ஸ்டில் ஷீ டேக்ஸ் டஸ் திஸ் திங். அந்த இது வந்து செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் தூக்கத்துல இருக்கும்போது ஷீ ரிமைண்ட்ஸ் திஸ் திங். ஓகே, ப்ளூட்டோக்கு மாஹிக்கு வந்து இதனால தான் மாஹிக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்கான். தனக்கு ப்ளூட்டோ கொடுத்த பொண்ணு பேர் வந்து மாஹி. அதனால தன்னோட பொண்ணுக்குமே மாஹின்னு தான் பேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ வை ஐ ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். பட் ஸ்டில் ஐ லைக் யூ அ லாட். டு யூ லைக் மீ அப்படின்னு கேட்கும்போது பாஸ்ட்ல இருக்க விராஜ் வந்து காமிப்பாங்க. விராஜ் வந்து பாஸ்ட்ல இருக்க விராஜ் வந்து எஸ்ன்னு காமிப்பாங்க. தெர் ஆர் லைக் லாட் ஆஃப் பேரலல்ஸ் இன் த மூவி. தட்ஸ் வாட் ஐ லவ் அபௌட் திஸ். எந்த மாதிரி ஒரு பேரலல்னா, பாஸ்ட்ல இருக்க விராஜ் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் நாட். அண்ட் தென் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க விராஜ் வந்து அப்படியே ஃபுல் ஆஃப் ஹேர், அப்படியே ஸ்டபனா அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நோ மேட்டர் வாட், நீ எத்தனை வாட்டி என்ன லவ் பண்ணாலும் சரி, யூல் கெட் ஹர்ட். தட்ஸ் வாட் ஹேப்பன் ரைட். ஸோ அந்த இதுக்கு வந்து நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? பட் இருந்தாலும் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் லைஃப், அவங்களோட லவ் லைஃப் வந்து அதில் ஃப்ளாஷ் ஆகிட்டு வரும். அந்த பீக் மூமெண்ட்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். இவனுக்கு கடைசி வந்து 2 பேரும் மேரேஜ் பண்றாங்க. அந்த ஷாட்ல இருந்து நிற்கும். இட்ஸ் லைக் ஸோ பியூட்டிஃபுல். அந்த சீனா இருக்கட்டும். அண்ட் தென் the moment he's narrating that flashback to Yashna and her, his daughter Mahi. அவங்க 2 பேத்துக்கும் அந்த இது வந்து நரேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ப்ரொபோசல் சீன் வந்து தாஜ் ஹோட்டல்லையோ ஏதோ ஒரு ஃபேன்சி ஹோட்டல்ல நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது ஹீல் பி லைக் அவ்வளோ நல்லா ஒரு சீன் சொல்லிட்டு, அவ்வளோ நல்லா டைமை பற்றி இது சொல்லிட்டு, பட் I'll become successful one day. I'll become successful one day and I'll be able to afford these things to you. Yashna, I want to marry you. Will you marry me? அப்படின்னு கேட்கும்போது will cut to present Yashna's reaction. அப்பயே she'll tell இப்படின்னு ஹெட் நாட் பண்ணுவா. அப்போ வந்து ஜீனி பிரார்த்தனா, ஐ டோன்ட் நோ வாட் த லைக் ஐ ஹவ் லிசன் டு தட் மல்டிபிள் டைம்ஸ் தட் ஓஎஸ்டி. ஓகே, அந்த ஓஎஸ்டியோட பேர் வந்து ஓயா தீனி பிரமந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓஎஸ்டியா இருக்கட்டும், படத்துல வர எல்லா பாட்டுமே இருக்கட்டும், ஹேஷம் அப்துல் வஹாப், ஓ மை காட், he did such a wonderful job with that movie. ஒன்லி சம் மூவிஸ் வில் மேக் யூ கிரை ரைட். எனக்கு வந்து ஹிருதயம் பார்த்து கூட அவ்வளோலாம் ஐ டிடன்ட் கிரை. எனக்கு வந்து நான் எந்த படம் பார்த்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, ஐ ஃபெல்ட் திஸ் திங். ஓகே, தெரியஸ்மே ஐ கிரைட். ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. எனக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சாகர சீனுக்கு வந்து ஐ கிரைட் அ லாட். அந்த இதில் இருக்கும்போது கேரக்டர் ஃப்ரம் ராஞ்சனா, அவரோட ஃப்ரெண்டு வந்து இங்கே பாரு, லுக் அட் யுவர் ஃபாதர், லுக் அட் ஹவு இஸ் பேர்னிங் ஃபார் யுவர் லவ், பேர்னிங் இன் யுவர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு இப்படி தானே உங்க அம்மாவும் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது தனுஷ் அப்படி ஒரு டெரர்ல பார்ப்போம். அந்த சீன்ல நான் அழுதேன். இந்த மாதிரி நிறைய சீன்ஸுக்கு வந்து நம்ம அழுவோம் ரைட். ஸோ அந்த மாதிரி நான் இந்த படத்துல வந்து எப்போ அழுதேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர்ல யஷ்னாவோட அம்மாவோட கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து மாஹி கிட்ட வந்து ரிவீல் பண்றான். இந்த பாரு, ஐ டோன்ட் நோ வாட் எவர் யுவர் டாட் டோல்ட் யூ, பட் த திங் இஸ் ஷி ஃபர்கெட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் ஹர் டாட்டர், யூ ஷுட் நாட் கம் பேக் டு ஹர் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐம் லைக் ப்ரோ வாட் இஸ் ஷி டூயிங். அந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ மனசு வலிச்சது. மை ஹார்ட் இஸ் ஏக்கிங் ஓவர் ஹியர். அவ வந்து ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஷாக், ஐஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டியர்ஸ். அந்த மாதிரி ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல். ஐ டோன்ட் நோ, ஐயோ அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தான் அந்த சீன் வந்து. ஓ மை காட் அப்படின்ட்டு ஐ வாஸ் ஹோல்டிங், ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட். அட பாவி, ஹவு கேன் சம்ஒன் பி ரூட் லைக் திஸ் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் நானி வந்து he doesn't fight back அந்த மாதிரி இருந்துட்டு, பட் when he rescues மாஹி அண்ட் ஜஸ்டின், 2 பேத்தையுமே இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஜஸ்டின் மேலாம் அந்த டைம்ல சமகம், டீம் ஏதாவது பண்றா என்னடா அப்படி நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஜஸ்டின் கோசவே, மாஹி கோசவே, இவன் வந்த வேகத்துல டேபிள் எப்படி தூக்கி போடுவான்.
தூக்கி போட்டதுக்கப்புறம் ஐம் லைக் கமான்ட்ரா டூ சம்திங் டு டூ சம்திங் டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹில் பி ஜென்டில்மேன். சரி இந்த பாரு, நான் இப்படி நீ பண்ணதெல்லாம் உன் பொண்ணுக்கு சொன்னேன்னா நீ என்ன அவன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். தட்ஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் சீன். அண்ட் தென் அவ வந்து the fact that he not only loves Mahi as a child, அவ வந்து மாஹி மேல மட்டும் லவ் இல்ல, அவளுக்கு வந்து விராஜ் மேலயும் லவ் இருக்கு. அதனால தான் she comes back to them again and again. அது வந்து எப்படி ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த as I said, ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதை வந்து காமிக்கிற மாதிரி ப்ளூட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை காமிச்சிருப்பாங்க, அவளோட சிஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை காமிச்சிருப்பாங்க, அண்ட் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை காமிக்கும் போது she happened to see this young girl. அவளை கூப்பிட்டு வந்து she is offering a coffee in a coffee house. பட் when she sees விராஜ், அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஃபீலிங் வந்து she falls in love with them the moment she sees him. அந்த இது சீனை வந்து அப்படியே காமிப்பாங்க, அது ரொம்ப மேஜிக்கலா காமிப்பாங்க. ஈவன் though that scene is cliched, அப்படி பார்த்த உடனே அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழும்போது that scene will be cliched, so much cliched, but still it worked for me. அந்த இதெல்லாம் வந்து it was like so beautiful. ஸோ அந்த தான் இருக்கட்டும். அண்ட் தென் ஜெயராமோட கேரக்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த கேரக்டர்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, ஹேஸ் எவ்ரி ஒன், ஈவன் ஐ தாட் ஜெயராம் would be லைக் நானியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அந்த கிளைமேக்ஸ் இட் வில் பி ரிவீல்ட் அஸ், அகைன் ஸ்பாய்லர் அலர்ட், அந்த கிளைமேக்ஸ் இட் வில் பி ரிவீல்ட் அஸ் யஷ்னாவோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. யஷ்னாவோட ஃபாதர்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த கதை ஒரு கவரும். நான் என்னதான் என்னோட பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி மெமரிலெஸ் ஆகிட்டாலுமே, there is a son-in-law, he is taking care of my granddaughter. He is fighting he is keeping his life at stake, and he is against this whole world. Even though the whole world is standing against him, he will stand up for his own daughter. So why shouldn't I அப்படின்னு சொல்லிட்டு I see he wanted my support, so I moved in with him அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு he would get, அவர் வந்து அங்கே போனதுல இருந்து how much நானி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் டாட்டர், எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் ஹோல் வேர்ல்டு பெசிமிஸ்டிக்காக இருந்தாலும் he sees the good in the world. அப்படி பார்த்து இல்லை என் டாட்டர் வந்து படிப்பா, நல்லாவே படிப்பா, லைக் படிக்கிறது மட்டும் இல்லை நல்லாவே வாழ்ந்து காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ டாட்டரோட இப்படி ஜாலியாக போகிற ஃப்ரேம் வந்து அதை வந்து சிலோட்டா வந்து நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. பின்னாடி நாசர் வந்து அந்த கேரக்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீல் பி லைக் ஸ்டாண்ட், ஓகே இப்படியும் ஒரு ஃபாதர் அண்ட் டாக்டர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஹீல் டெல் தட் இந்த 6 இயர்ஸாக இருக்கட்டும், 6 இயர்ஸ் வந்து யஷ்னா அவளோட ஃபேமிலியில நிறைய பேர்த்த பார்த்துருக்கா. ஈவன் விராஜ் வந்து இந்த சைட்ல நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க டெஸ்டினி மாறி போனாலுமே they both are coming back to each other. So we can't do anything about it. It's their destiny. We failed as a couple, but let's not fail as a parents அப்படின்னு சொல்லுவான். அந்த சீன் வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி ரிட்டன். அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ மூவி ஃபில்ட் வித் ஸோ சோல்ஃபுல் திங்ஸ், ஸோ மச் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மியூசிக். அந்த மாதிரி தான் பாட்டெல்லாம், எல்லா பாட்டுமே இருக்கட்டும், சின்மையோட லைன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஓ மையல்னு சொல்லிட்டு as I told, மையல்ல வந்து சக்தி ஸ்ரீ கோபால் பாடினதா இருக்கட்டும், அண்ட் தீனி பிராந்தனா, அண்ட் தென் விராஜஸ் தீம்லாம் இஸ் ஸ்டில் இன் மை பிளேலிஸ்ட், அண்ட் எவ்ரிடே ஸ்பாட்டிஃபை ஆப்ல இட் வில் எண்ட் ஃபார் ஷுர். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து இட் ஃபிக்ஸ்ட் அ பார்ட் இன் மை ஹார்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு இந்த படத்தை இவ்வளோ பிடிக்கும். தட்ஸ் வை இட் ஒர்க் வித் த ஆடியன்ஸ் as well. I don't know, like I don't know why I'm finding this one particular detail as very odd. How it happened to be the bride, the groom happened, the groom for Yashna happened to be one of the best surgeons in India, it seems, and his entire friend groups, like his entire friends, everyone are doctors, and everyone happened to be a surgeon. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு எல்லாருமே டாக்டர், we are willing to help, வாங்க இட்ஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா பாவிங்களா எங்க இருந்தா வந்தீங்க, சரி ஓகே யூ ஆர் லைக் நீ ஒரு ஜென்டில்மேன் அதனால ஐ எம் அக்செப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டருமே ஸ்டார்டிங்ல இருந்தே காமிச்சிட்டு இருப்பாங்க. அவர் தான் வந்து நோ மேட்டர் வாட், ஓகே நீ ஜெனியூனா இங்க வந்திருந்தனா ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் வித் இட், பட் இஃப் யூ கம் டு டூ எனி ப்ராப்ளம் தென் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மீ அப்படின்னு சொல்லுவான்.
அந்த சீனா இருக்கட்டும். when விராஜ் டாக்ஸ் டு யஷ்னாஸ் மதர், அந்த சீனா இருக்கட்டும். அவர் வந்து இந்த க்ரூம் வந்து இந்த டு பி க்ரூம் வந்து எவ்வளோ நல்ல கேரக்டர்னு அப்ப இருந்தே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு ஜென்டல்மேனா தான் இருக்காங்க. என்னதான் கோவம் இருந்தாலுமே ஹி திங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஹி ரியாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் தான் ஹி இஸ் த ஒன் ஹூ ஃபிகர்ஸ் அவுட் ஓகே யஷ்னாக்கு வந்து டிவோர்ஸ், ஷீ நெவர் வாண்டட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் த ஒன் ஹூ ஃபிகர்ட் அவுட். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, இந்த கதையில ஒருத்தனுக்கு மூளை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவ அவனோட பர்டிகுலர் ஆர்ட் டீடைல் வந்து எனக்கு என்னதான் கண்ணை உறுத்தினாலும் அது வந்து ஐ டிடன்ட் டுக் இட் வெரி லைக் வெரி பர்சனல் அண்ட் ஆல். சரி, ஓகே, இருண்டு போட்டோம், ஏதோ ஹாப்பி என்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த பாயிண்ட்ல கூட ஒரு குச்சு குச்சு ஒத்த ஃபீல் வந்திருக்கும். அவன் வந்து யஷ்னா வந்து இவனை தேடி வந்திருப்பா. ஹாஸ் அ சைல்டு வந்து ஏதோ செப்பரேட்டட் பேரண்ட்ஸை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் வி கம் பேக் டு த பர்சன். தட்ஸ் வை இட்ஸ் another ரீசன் வை த ஃபிலிம் ended up being so beautiful. அதுவும் ஸ்டார்டிங் ஃப்ரேம் எப்படி ஆரம்பிச்சதோ அதே சீன்ல தான் எண்டிங் ஃப்ரேமே இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துருமே அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. அவ எதுக்கு அந்த பாட்டு பாடுறா? அவளோட லைஃப் அந்த ஸ்டோரி தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு. ஸோ அவளோட அம்மா எழுதின பாட்டை வந்து பாடுறா. விச் இஸ் ஆல் அபவுட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ இட் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் வே டு எண்ட் அ ஃபிலிம் லைக் தட். மை ஹார்ட் இஸ் ஆல் ஓவர் தேர். இந்த மாதிரி ஐயோ ஒரு நாள் ஐயா அவளுக்கு கொஞ்சம் நல்ல படமா கொடுங்கயா. சீதாராமம் பார்த்தது, அதுக்கடுத்து இது பார்த்தது, ஹாய் நானா பார்த்தது. ஈவன் ஷீ ஃபெல்ட் ஆஸ் அன் அடாப்டட் டாட்டர் ஃபார் Telugu industry. She herself told that way. She herself felt that way. And not only us, it's not only us feeling like this. Even the cast and crew felt that way. அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்காதா? லைக் இவ்வளோ எமோஷ்னலா ஃபிலிம் ஒன்லி ஃபில்ட் வித் எமோஷன்ஸ். அப்படி ஒரு படம் எடுக்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஆஸ் ஃபீலிங் திஸ் வே, இட்ஸ் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஸ் வெல். எப்படின்னா ஈவன் மிருனால் தாக்கூர் இன் an interview she told that கியாரா தான் அந்த மாஹி அந்த கேரக்டர்ல நடிச்ச பொண்ணோட ரியல் நேம் கியாரா. ஸோ அவ வந்து ஷீல் ஆல்வேஸ் பி மை ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்டு. ஷீல் ஆல்வேஸ் பி மை ஃபர்ஸ்ட் சைல்டு. இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இஃப் ஐ கெட் அ சைல்டு ஆஃப்டர் தட்னா தட் வில் பி மை செகண்ட் சைல்டு. கியாரா தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வாட் மோர் குட் பி மோர் பியூட்டிஃபுல் தென் திஸ்? தட்ஸ் ஆல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எஸ், என் மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டி தீர்த்துட்டேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் இஸ் நவ் ஃபார் யூ கைஸ் டு டூ யுவர் ஒர்க். லெட்ஸ் see. If anything, anybody has any valuable critic about this film, like valuable negative stuff about this film, I'm all ears. Your points are also valid because it's not the thing that everyone has to feel the same way. If you think differently, that's fine. You can tell it out in the comments. That's all I say. So yeah, அதுவும் ஏன் ஹாய் நானாவை பற்றி இன்னும் எடுத்தோன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு டாக் அபவுட் ஹாய் நானா. டிஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ செகண்ட் இயர் ஆனிவர்சரி, அதே டிசம்பரில் தான் நானும் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். திஸ் ஃபிலிம் ended up being my favorite film. அண்ட் ஓகே, இதை வச்சு பண்ணோன்னா ஆனஸ்ட்லி நிறைய வியூஸ் வரும், அதுவும் சேனல் ஆரம்பிக்கிற ஸ்டேட்டில். ஸோ இதை வச்சு நான் ஐ குட் கனெக்ட் வித் மை வியூவர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் somehow. ஸோ அதுக்கடுத்து வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐம் சஜஸ்டிங், வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐம் ரிவ்யூவிங், ஐ வில் பி ஹேவிங் தேர் சப்போர்ட். அதனால தான் ஆரம்பத்துலேயே இது ஐ எம் பீங் ஹானஸ்ட், தட்ஸ் ஆல். ஸோ yeah, until our next video, see you, bye.